தமிழக அரசியல் என்பது வெறும் ஒரு மாநிலத்தின் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல. அது உலகெங்கும் வாழும் 80 கோடிக்கும் அதிகமான தமிழர்களின் உணர்வோடும், குறிப்பாக ஈழத்தமிழர்களின் வாழ்வாதாரத்தோடும் பின்னி பிணைந்த ஒரு விவகாரம். இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வாழும் ஈழத்தமிழர்களும், புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களும் தமிழக தேர்தலை தங்களது சொந்த நாட்டு தேர்தல் போலவே கருதி விவாதிப்பதற்கு காரணங்கள் உள்ளன. இலங்கை தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதில் இந்தியாவின் பங்கு மிக முக்கியமானது. இந்திய அரசின் வெளியுறவுக் கொள்கையை தீர்மானிப்பதில் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் செலுத்தும் செல்வாக்கு ஈழத்தமிழர்களுக்கு பெரும் நம்பிக்கையை அளிக்கிறது. தமிழகத்தில் ஒரு வலுவான அரசு அமையும் போது அது இந்திய மத்திய அரசுக்கு ஈழத்தமிழர் நலன் சார்ந்த அழுத்தங்களை கொடுக்க முடியும். ஜெனீவா மனித உரிமை ஆணையகத்தில் இலங்கைக்கு எதிரான தீர்மானங்களை கொண்டு வருவதிலும், போர்க்குற்றங்களுக்கு நீதி கோருவதிலும் தமிழகத்தின் குரல் டெல்லியில் எதிரொலிக்க வேண்டும் என அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். மொழி, கலாசாரம் மற்றும் இரத்த உறவுகளால் பிணைக்கப்பட்ட ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டை தங்களின் அரண் போன்றே கருதுகிறார்கள். 1983 ஆண்டு முதல் இன்று வரை ஈழத்தமிழர்களின் ஒவ்வொரு இக்கட்டான காலத்திலும் தமிழக மக்கள் காட்டிய ஆதரவு அளப்பெரியது. தமிழக தலைவர்கள் மேடைகளில் ஈழத்தமிழர்களுக்காக பேசும் வார்த்தைகள் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பெரிய தார்மீக பலத்தை தருகின்றன. இலங்கை இனப்பிரச்சினையின் காரணமாக லட்சக்கணக்கான தமிழர்கள் தமிழகத்தில் அகதிகளாக தஞ்சம் புகுந்துள்ளனர். குடியுரிமை மற்றும் அடிப்படை உரிமைகள் முகாம்களில் வாழும் ஈழத்தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை கிடைக்குமா, அவர்களுக்கு தேவையான கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் மாதாந்திர உதவித்தொகைகளை எந்த அரசு வழங்கும் போன்ற கேள்விகள் அந்த மக்களின் அன்றாட வாழ்வை தீர்மானிக்கின்றன. சமீபத்திய ஆண்டுகளில் தமிழக அரசு ஈழத்தமிழர் மறுவாழ்வு முகாம்களை மேம்படுத்த எடுத்த நடவடிக்கைகள் அங்குள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியிருக்கின்றன. இதனை தொடரக்கூடிய ஒரு ஆட்சியை அவர்கள் விரும்புகிறார்கள். தமிழக அரசியலில் ஏற்படும் மாற்றங்கள் ஈழத்தமிழர் மத்தியிலும் பெரிய அலைகளை உருவாக்குகின்றன. கட்சியின் வகை, ஈழத்தமிழர் மீதான தாக்கம், திராவிட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தையை நடத்தும் திறன் கொண்டவை. தமிழ் தேசிய கட்சிகள் ஈழ விடுதலை மற்றும் புலிகளின் சித்தாந்தங்களை வெளிப்படையாக பேசுவதால் இளைய தலைமுறை மத்தியில் செல்வாக்கு செலுத்துகின்றன. புதிய வரவுகள், புதிய தலைமுறை தலைவர்கள் ஈழ விவகாரத்தில் என்ன நிலைப்பாடு எடுப்பார்கள் என்ற ஆர்வம் மக்களிடையே உள்ளது. தமிழக மீனவர்களுக்கும் ஈழத்து மீனவர்களுக்கும் இடையே உள்ள கடல் எல்லை பிரச்சினை ஒரு சிக்கலான சமூக பொருளாதார விவகாரம். இருதரப்பு மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதிக்காத வகையில் ஒரு சுமூகமான தீர்வை எட்டக்கூடிய முதிர்ச்சியான தலைமை தமிழகத்தில் அமைய வேண்டும் என்பது ஈழத்து மீனவர்களின் எதிர்பார்ப்பு. சுருக்கச் சொன்னால், ஈழத்தமிழர்களுக்கு தமிழ்நாடு என்பது வெறும் நிலப்பரப்பல்ல, அது அவர்களது அரசியல் அபிலாஷிகளின் மையம். தமிழகத்தின் ஒரு நிலையான, வலுவான மற்றும் ஈழத்தமிழர் நலனில் அக்கறையுள்ள அரசு அமைவது இலங்கை தீவில் அவர்களது உரிமைகளை வென்றெடுக்க பெறும் உதவியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இதனாலேயே கடல் கடந்து வாழ்ந்தாலும் தமிழக தேர்தல் முடிவுகளை தங்களது தலைவிதியை தீர்மானிக்கும் சக்தியாக அவர்கள் காண்கிறார்கள். தற்போது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சீனா மற்றும் அமெரிக்காவின் ஆதிக்கம் அதிகரித்து வரும் சூழலில் தமிழக தேர்தல் முடிவுகள் டெல்லியின் வெளியுறவுக் கொள்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இலங்கையில் சீனாவின் காலூன்றல் அதிகரிப்பதை இந்தியா கவலையுடன் பார்க்கிறது. தமிழகத்தில் அமையும் அரசு ஈழத்தமிழர்களுடன் நெருக்கமான உறவை பேணினால் மட்டுமே இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இந்தியாவின் செல்வாக்கை தக்க வைக்க முடியும் என டெல்லி கருதுகிறது. இலங்கை அரசியலமைப்பில் உள்ள 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை 2026 மீண்டும் வலுப்பெற்றுள்ளது. தமிழக தேர்தலில் வெற்றி பெறும் கட்சி இந்திய பிரதமரிடம் இந்த கோரிக்கையை வலியுறுத்தும் போது அது இலங்கைக்கு ஒரு சர்வதேச தூதராக அழுத்தமாக மாறுகிறது. குறிப்பாக மாகாண சபைகளுக்கான அதிகார பகிர்வு குறித்து தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் ஈழத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகின்றன. முன்பெல்லாம் தமிழக தேர்தலை வானொலி அல்லது பத்திரிகைகள் வாயிலாகவே ஈழத்தமிழர்கள் கவனித்தனர். ஆனால் இப்போது தமிழகத்தின் அரசியல் விமர்சகர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களின் நேரடி ஒளிபரப்புகள் ஈழத்தில் உள்ள கிராமங்கள் வரை சென்றடைகின்றன. சமூக ஊடகங்கள் வாயிலாக ஈழத்தமிழர்கள் தமிழக தேர்தல் களத்தில் தார்மீக ரீதியாக பங்கெடுக்கிறார்கள். இது ஒரு எல்லைகளற்ற தமிழ் அரசியல் வெளியை உருவாக்கியுள்ளது. அரசியலை தாண்டி தமிழகத்தில் அமையும் புதிய அரசு ஈழத்து மாணவர்களுக்கு வழங்கும் சலுகைகள் முக்கியம். தமிழக பல்கலைக்கழகங்களில் ஈழத்தமிழ் மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு மற்றும் புலம்பெயர் தமிழர்களுக்கான சிறப்பு திட்டங்கள் குறித்து தேர்தல் அறிக்கைகளில் இடம்பெறும் வாக்குறுதிகளை ஈழத்து இளைய தலைமுறை உன்னிப்பாக கவனிக்கிறது. மென்பொருள் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் தமிழகம் அடைந்துள்ள வளர்ச்சியை ஈழத்தின் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கும் கொண்டு செல்ல தமிழக அரசு எடுக்கும் முயற்சிகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. 2026 தேர்தலில் நடிகர் விஜயின் அரசியல் வருகை ஈழத்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு தனித்துவமான விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பாரம்பரிய திராவிட கட்சிகள் மற்றும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய சக்தி உருவெடுப்பது ஈழ
ஈழப் பிரச்சினையில் எத்தகைய புதிய அணுகுமுறையை கொண்டு வரும் என்ற ஆவல் அங்கு நிலவுகிறது. குறிப்பாக புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இந்த புதிய மாற்றங்களை உன்னிப்பாக ஆராய்ந்து வருகின்றன. இலங்கையில் சமீபத்திய பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னர் தமிழகத்திலிருந்து உணவு மற்றும் மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. தமிழகத்தில் ஒரு நிலையான அரசு அமையும் போது மன்னார், தூத்துக்குடி அல்லது காங்கேசன்துறை, காரைக்கால் இடையிலான கப்பல் போக்குவரத்து மற்றும் வர்த்தக தொடர்புகள் சீராகும் என ஈழத்தமிழர்கள் நம்புகிறார்கள். இது அவர்களின் வாழ்வாதாரத்தை நேரடியாக பாதிக்கும் காரணியாகும். ஈழத்தமிழர்களின் பார்வையில் தமிழக அரசியல் பரிமாணங்கள், தமிழக தேர்தல்களையும் அதன் முடிவுகளையும் ஈழத்தமிழர்கள் உற்றுநோக்குவது என்பது வெறும் உணர்ச்சிகரமான செயல் மட்டுமல்ல, அது ஒரு ஆழமான மூலோபாய தேடல். மொழிப்பற்றுக்கு அப்பாற்பட்டு சில நிதர்சனமான காரணங்கள் இத்தொடர்பை வலுப்படுத்துகின்றன. ஈழப் போராட்டம் என்பது ஒரு வலுவான தமிழ் தேசிய கட்டமைப்பை அடிப்படையாக கொண்டது. தமிழ்நாட்டில் திராவிட அரசியல் ஒரு புறம் இருந்தாலும் அண்மை காலமாக எழுச்சி பெற்றுள்ள தூய தமிழ் தேசிய அரசியல் ஈழத்தமிழர்களிடையே பெரும் ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தில் தமிழ் தேசியம் பேசும் கட்சிகள் ஈழப் போராட்டத் தலைவர்களை தங்கள் ஆளுமையாக முன்னிறுத்துகின்றன. இது ஈழத்தில் உள்ள இளைய தலைமுறைக்கு தமிழக அரசியல் மீது ஒரு உரிமை உணர்வை தருகிறது. தமிழகத்தின் தேர்தல் முடிவுகள் தமிழ் தேசிய சிந்தனை இந்திய அளவில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு உணர்த்தும் அளவுகோலாகிறது. இன்று ஈழத்தமிழர்கள் உலகெங்கும் பரவி வாழ்கிறார்கள். லண்டன், கனடா, பிரான்ஸ் என பல நாடுகளில் வாழும் புலம்பெயர் ஈழத் தமிழர்கள் அந்தந்த நாடுகளின் அரசுகளை இலங்கை விவகாரத்தில் தலையிடக் கோருகிறார்கள். சர்வதேச அளவில் ஈழத்தமிழர்களுக்காக குரல் எழுப்பும் போது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பலமான அரசு தங்களுக்கு பின்பலமாக இருக்க வேண்டும் என அவர்கள் கருதுகிறார்கள். தமிழக அரசு ஒரு தீர்மானம் நிறைவேற்றினால் அதை சர்வதேச தளங்களில் ஆதாரமாக பயன்படுத்த அவர்களுக்கு வசதியாக இருக்கிறது. தமிழகத்தின் சினிமா மற்றும் ஊடகங்கள் ஈழத்தமிழர்களின் அன்றாட வாழ்வின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டன. தமிழகத்தில் முன்னணி நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது அவர்களின் ரசிகர்கள் ஈழத்திலும் பெருமளவில் இருப்பதால் அந்த நடிகர்களின் அரசியல் நிலைப்பாடு ஈழத்தமிழர் ஆதரவு சார்ந்ததாக இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு தானாகவே எழுகிறது. தமிழக செய்தி ஊடகங்கள் ஈழ விவகாரங்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை தருகிறது. இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகள் போருக்கு பின் பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள நிலையில் தமிழகத்தை அவர்கள் ஒரு அறிவு மையமாக பார்க்கிறார்கள். தமிழகத்தில் அமையும் அரசு ஈழத்து மாணவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்புகளையும் தகவல் தொழில்நுட்பத்துறையில் கூட்டு முயற்சிகளையும் முன்னெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் ஸ்டார்ட் அப் கலாசாரம் யாழ்ப்பாணம் போன்ற இடங்களுக்கு பரவ வேண்டும் என்பது அங்குள்ள இளைஞர்களின் கனவு. தமிழகத்தில் மீனவர்களின் நலனை பாதிப்பு இல்லாமல் பாதுகாக்கும் அதேவேளை ஈழத்து மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் மதிக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சியான தலைமையை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். தமிழக அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் ஈழத்தமிழர்களின் குரல் ஒலிக்க தமிழக தேர்தல் ஒரு பாலமாக அமைகிறது. ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை தமிழ்நாடு என்பது அவர்களின் அரசியல் தலைநகரம் போன்றது. கடலால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் தமிழகத்தின் சட்டமன்றத்தில் ஒலிக்கப் போகும் குரல்தான் தங்களின் சர்வதேச அங்கீகாரத்துக்கான முதல் படி என்பதை அவர்கள் ஆழமாக நம்புகிறார்கள். இந்த தேர்தல் முடிவுகள் அவர்களின் எதிர்கால அரசியல் நகர்வுகளில் ஒரு புதிய உத்வேகத்தை தரும் என்பதில் மாற்றமில்லை. தமிழக தேர்தல் முடிவுகள் மற்றும் அங்கு அமையும் ஆட்சி என்பது ஈழத்தமிழர்களுக்கு வெறும் ஒரு செய்தி அல்ல, அது அவர்களின் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கும் ஒரு திசை காட்டி. இந்த உறவின் ஆழத்தை பின்வரும் 3 முக்கிய பரிமாணங்களினூடாக நாம் பார்க்கலாம். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் தங்களுக்கு ஆதரவான தீர்மானங்களை நிறைவேற்றச் செய்யவும் போர்க்குற்றங்களுக்கு நீதி கோரவும் இந்திய அரசின் ஆதரவு மிக அவசியம். இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையில் தமிழ்நாடு காரணி எப்போதும் ஒரு அழுத்தமான இடத்தை பிடித்திருக்கிறது. தமிழகத்தில் ஒரு வலுவான மற்றும் ஈழப்பற்றுள்ள அரசு அமையும் போது அது இந்திய நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும். 2026 அரசியல் சூழலில் பிராந்திய கட்சிகளின் பலம் டெல்லியின் வெளியுறவு நகர்வுகளை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே தமிழகத்தின் புதிய அரசு எடுக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடும் சர்வதேச அரங்கில் ஈழத்தமிழர்களுக்கான ஒரு தற்காப்பு கவசமாக மாறுகிறது. இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள வடகிழக்கு தமிழர்களுக்கு தமிழகத்தின் உதவி இன்றியமையாதது. காங்கேசன்துறை, காரைக்கால் இடையிலான கப்பல் போக்குவரத்து போன்ற திட்டங்கள் வெறும் பயணத்துக்கானவை மட்டுமல்ல, அவை இரு பிரதேச தமிழர்களுக்கும் இடையிலான பொருளாதார உறவை வலுப்படுத்துபவை. தமிழகத்தின் மென்பொருள் நிறுவனங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு பகுதிகளில் முதலீடுகளை செய்யவும் மாணவர்களுக்கு சலுகைகள் வழங்கவும் தமிழக அரசின் கொள்கைகள் அவசியமானவை. சமூக ஊடகங்களின் வளர்ச்சியால் இன்று ஒரு தமிழக அரசியல்வாதியின் பேச்சோ அல்லது ஒரு கட்சியின் தேர்தல் அறிக்கையோ சில வினாடிகளில் ஈழத்தின் மூலை முடுக்கெல்லாம் சென்றடைகிறது. இது ஒரு எல்லைகளற்ற தமிழ் தேசிய உணர்வை உருவாக்கியுள்ளது. தமிழகத்தின் கலை, இலக்கியம் மற்றும் அரசியல் விவாதங்கள் ஈழத்தமிழர்களின் சிந்தனையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன.
தமிழகத்தில் ஏற்படும் ஆட்சி மாற்றம் என்பது ஈழத்தமிழர்களுக்காக தார்மீக ரீதியாக தங்களை தாங்கி பிடிக்க ஒரு பெரிய அண்ணன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. சுருக்கமாக சொன்னால், ஈழத்தமிழர்களுக்கு தமிழ்நாடு என்பது ஒரு அரசியல் பாதுகாப்பு அரண். தமிழகத்தின் சட்டமன்றத்தில் ஈழத்தமிழர்களுக்காக ஒலிக்கப்படும் ஒவ்வொரு குரலும் சிங்கள பேரினவாத அடக்குமுறைக்கு எதிரான ஒரு சர்வதேச பிரகடனமாகவே பார்க்கப்படுகிறது. 2026 ஆண்டு தேர்தல் முடிவுகள் தமிழகம் மீண்டும் ஈழத்தமிழர்களின் உரிமை குரலாக ஒலிக்குமா அல்லது வெறும் பார்வையாளராக இருக்குமா என்பதை தீர்மானிக்கும் ஒரு வரலாற்று தருணம். கடலால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் இதயங்களால் பிணைக்கப்பட்டிருக்கும் இந்த இரு நிலப்பரப்புகளின் அரசியல் பயணம் உலகத் தமிழினத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு மகா சக்தியாக தொடர்கிறது. ஈழத்தமிழர் அரசியல் வரலாற்றையும் தமிழக தேர்தல் களத்தையும் ஒரு சேர இணைத்து பார்க்கும் பொழுது இந்த உறவு என்பது வெறும் ஆதரவு நிலையை தாண்டி ஒரு அரசியல் தற்காப்பு அரணாக உருவெடுத்திருக்கிறது.